அப்பா நான் சுத்தி பார்க்கணும்ப்பா. சுத்தி தானமா பார்க்கணும். அப்பா நான் இந்த சுத்தி கேட்கலப்பா. நான் அந்த ஓ, சுத்தி பார்க்கலான்னு அந்த கேட்டேன்ப்பா. சுத்தியா? ஐயோ, நான் இந்த சுத்தி கேட்கலப்பா. பைக்ல சுத்தி பார்க்கலான்ட்டு சரி வா கேக்குறேன்ப்பா. போலாம். அங்கிள் 10 ரூபாய் ஜூஸ் ஒன்று தாங்க. 2 ரஸ்னா தாங்க. எனக்கு இந்த ஜூஸ் வேணாம், நான் ரஸ்னாவே எடுத்துக்கிறேன். சரிம்மா. சரி அங்கிள், நான் வரேன். நெல்லுமா பாப்பா, ஜூஸ் காசு தரதே போற. ஜூஸை ரிட்டர்ன் பண்ணிட்டு தானே நான் ரஸ்னா வாங்கி. ஜூஸை கொடுத்துட்டு சரி, ரஸ்னா காசு கொடுக்காத போறீங்க. ஜூஸ் தான் உங்க கையிலேயே இருக்கு அங்கிள். ரஸ்னாக்கு நான் அதுக்கு காசு தரணும்? ஜூஸும் 10 ரூபாய், ரஸ்னாவும் 10 ரூபாய். இது கூட தெரியாம இருக்காரு இந்த அங்கிள். என்கிட்டயேவா? பாப்பா, சொல்லுங்க அங்கிள். ஒரு பால் பாக்கெட் கொடுமா. இந்தாங்க அங்கிள் பால் பாக்கெட். அப்படியே ஒரு டீ தூள் எடுமா. இந்தாங்க டீ தூள். அப்படியே ஒரு 1/4 கிலோ சக்கரைம்மா. வேணாம் 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 வேணாம்மா வேணாம். இந்தாங்கம்மா பைசா, நான் வரேம்மா. நந்தினி, அங்கிள் ஏதோ கையில வச்சிருக்க மாதிரி இருக்கு, விடாத. அங்கிள் உங்க போனை மறந்து வச்சுட்டு போறீங்க. என்னது போனா? என்கிட்டயேவா? நீ யாராலையும் ஏமாத்த முடியாது. நீ என் பேச்சை கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமா, அப்படி கேக்குற. உன் பேச்ச பைக் நான் கேட்காம இருப்பேனா? சொன்ன நீ என்ன வேலை பார்த்துன்னு இருக்கிற? நான் மிக்ஸி போட்டு சட்னி தானே அரைச்சி வைக்க சொன்னேன். நீ என்ன வேலை பார்த்துன்னு இருக்கிற? நீ சொன்ன மாதிரிதாம்மா நானும் மிக்ஸி போட்டு சட்னி அரைக்கலாம் தாம்மா போனேன். ஆனா சட்னி தாம்மா என்னால அரைக்கவே முடியல. என்னடி சொல்ற? அங்க வச்ச மிக்ஸியை காணோம். அதாம்மா சொல்றேனே, நானும் மிக்ஸி போட்டுதான் சட்னி அரைக்கலான்னு பார்த்தேன். மிக்ஸியை பாரு. மிக்ஸில சட்னி அரைக்க சொல்லிட்டு மிக்ஸியே சட்னி அரைக்கிட்டு. அப்பா ஒரு பால் பாக்கெட். காலையில இருந்து போனே அவ்வளோ, காலையில பால் கேட்குறேன். மற்றவங்களுக்குன்னா பரவாயில்ல, பெத்த பொண்ணுக்கே இப்படி பாக்குறீப்பா. சென்டிமெண்டா பேசுறியம்மா. சரிந்தா, நீயே போனி பண்ணு. அங்கிள் ஒரு பால் பாக்கெட். என்னம்மா அப்பா அங்கிள் ஆக்கிட்ட? இப்போதைக்கு நான் தானே முதல் கஸ்டமரு, அப்ப அங்கிள் தானே கூப்பிடணும். எடுங்க எடுங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டமரா வர்றது கூட நல்லா தான் இருக்கு. டெய்லி நானே வந்துடுறேன் அங்கிள்.